ஓரியன்ட் சப்ஜெக்ட் சார். இது ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை. ஒரு வீட்டில் கல்யாணம், ஒரு வீட்டில் சாவு அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே ஒரே டைமில் நடக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான கோர் பிளாட்டில் வந்து காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கணும். ஆனால் இந்த படத்தில் காமெடி மட்டும் மிஸ்ஸிங். பெரிய அளவில் இல்லை, இருக்குது, அங்கங்கே இருக்குது, காமெடி மட்டும் மிஸ்ஸிங். அது ஒன்று தான் மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லுவேன். ப்ளஸ் அப்படின்னாக்கா படத்தோட டியூரேஷன் 1.25 மணி நேரம் தான் கிட்டத்தட்ட இந்த படமே. ஸோ ரொம்ப பெருசாக தெரியல, சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. காமெடி மட்டும் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கலுக்கு இந்த படம் பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஃபேமிலியாக வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது, பார்க்கலாம். காமெடி மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள் சார். சார் லாஸ்ட்டாக வரும்போது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அந்த டைலாக், ரெடி போகிற டைலாக் வந்துச்சு. அது ஆக்சுவலாக கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம். பட் அது போல்டாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க, நல்லா இருந்தது. அதாவது அது மாதிரி தான் கேட்குறோம். ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளை வந்து அழகாக ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரமாக என்டர்டெய்னிங்காக வைக்கிறதுக்கு அது மாதிரி எதாவது பண்ணணும்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி உள்ளே பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் முடிச்சு வெளில வரும்போது நல்லா இருந்தது. பட் அந்த மாதிரி என்டையர் மூவியுமே பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. நடிப்பு அப்படின்னாக்கா ஜீவாவை தாண்டி தம்பி ராமையோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் நல்லா நடிச்சிருந்தார். அவர் அந்த சாமி வந்த மாதிரி நடிச்சதில் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 பேரோட பர்சனல் பிரச்சனையால் ஒரு ஊரே இது மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ கல்யாணமும் நடக்காது, சாவும் ஒழுங்காக போகாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சது ரொம்ப நல்லா. இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம் தான். நல்ல ஒரு பிளாட் தான். பட் ஆனால் காமெடி மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்றதால ஆவரேஜாக போயிடுச்சு. நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் படத்தோட ஒன்றி பார்க்குற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. உண்மையிலேயே படத்தில் ஹீரோயின் இல்லாத ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். நல்லா இருந்தது. இதெல்லாம் காமெடி மட்டும், இது காமெடிக்கான படம் இது. ஆனால் அது மட்டும் மிஸ்ஸிங்குன்ற மாதிரி தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. பட் பார்க்கலாம் சார், ஒஸ்ட்லாம் இல்லை. இந்த பொங்கலுக்கு பார்க்கலாம். வேறு எந்த தமிழ் சினிமாவில் ஒரு மலையாள படம், ரொம்ப ஜாலியான ஒரு படம். பெருசாக பாட்டுலாம் இல்லை, ஹீரோயிசம் கிடையாது, ஹீரோயின் கிடையாது. ஸோ கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. படத்தோடு வர காமெடி தானே, அது அங்கங்கே நல்லாயிருக்கும். ஒரு வில்லத்தனமான காமெடிலாம் இருக்கும், அதுவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பேட்டர்னாக வந்து மலையாள பேட்டர்ன்லேயே கொண்டு போனதுனால ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். எதுவும் பெருசாக அதான் சொன்னேன், எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பொங்கலுக்கான படமாலாம் கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் ஒரு பொங்கல் லீவுக்கு எங்கே போகணுன்னு தெரியாமல் தேட்டருக்கு வரவங்களுக்கு ஒரு ஜாலியான படம் தான், அவ்வளோதான். 5க்கு 3.5 கொடுக்கலாம்ண்ணா. யோசிக்கிறேன் ரொம்ப. ஏன்னா செலிப்ரேஷனே இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா வருத்தத்தில் இருந்தோம். பொங்கலுக்கு என்னடா செலிப்ரேஷனே காணும், பொங்கல் கொண்டாடுவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு இந்த படம் ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஏன்னா ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக, ரொம்ப காமெடியாக, நல்ல சிம்பிள் கான்செப்டாக, சூப்பராக ஒரு யதார்த்தமாக 2 ஹவர்ஸும் போகிற மாதிரி இருக்குது. ஜீவா சாருக்குமே இந்த படத்தில் வந்து பெருசாக நீங்கள் வந்து ஓவர் பில்டப்லாம் இல்லாமல் நீட்டாக என்ன தேவையோ அந்த அளவுக்கு படம் முழுக்க ட்ராவல் பண்ணது அவரோட பெரிய ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரியே ட்ராவல் பண்ணி படங்கள் சூஸ் பண்ணாதான் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக. ஏன்னா மலையாள மூவிஸில் ஒரு ஸ்பெஷல் ஒன்றுனா சின்ன ஒரு கான்செப்ட்டு, ஆனால் ஹீரோவுக்கு பெருசாக வந்து பில்டப்லாம் கொடுக்காம ரொம்ப யதார்த்தமாக கொண்டுட்டு போவாங்க. அந்த யதார்த்தம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்துலையுமே பார்த்திங்கன்னா படம் முழுக்கவே ட்ராவலாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நிறையா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆக்டர்லாம் இருப்பாங்க, அவங்களோட ஸ்கோர்லாம் கரெக்டாக கொடுத்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த மாப்பிள்ளையோட தம்பியெல்லாம் வந்திருப்பான். ஆக்சுவலி நான் அது டாப் குக்கு 2 குக்கில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு 333 தான். ஏன்னா எப்படின்னா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஃபேமிலியோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, சிம்பிள் கான்செப்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு மூவி இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பராசக்தி வந்து டோட்டலாக வேறு ஜானர், அது டோட்டலாக வந்து வந்தீங்கன்னா வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுக்கான ஒரு சல்யூட்னு சொல்லலாம். வாவாத்தியாரில் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த 333 வந்து பொங்கலுக்கு, ஏன்னா 5 நாள் லீவு, செலிப்ரேஷன் தானே, 5 நாள் லீவு, ஒரு ஃபேமிலியாக, ஒரு குழந்தையா, ஒரு குடும்பமாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும்ல, அந்த ஃபீல் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியம். 5 நாள் லீவுக்கு நம்ம ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஒரு படம் வேணும்ல. கான்செப்டில் பெரிய கான்செப்ட்லாம் சொல்ல முடியாது. கல்யாண வீடும் இளவு வீடும் ஒரே நேரத்தில் வருது. தம்பி ராமையோட அப்பா இறந்துடுறாரு, அந்த பாடியை எடுக்கத்தான் கதை. கல்யாணமும் நடத்தி ஆகணுன்றாங்க. இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குதா இல்லையா கதை. ஆனால் லாஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருக்காங்க படம். அதாவது இந்த இறந்து வீட்டில் வந்து எடுத்தது 4-5 படம் வந்துடுச்சு. ஆனால் வந்தாலும் இது கொஞ்சம் கிளைமேக்ஸ் நல்லபடியாக டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருக்காங்க படம். நல்லாயிருக்கு. அதாவது அந்த டைலாக்லாம் எப்படி யூஸ் ஆகிருக்கு,
அரசியல் கொஞ்சம் லைட்டாக கலாச்சிருக்காங்க, கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஓப்பனிங்லேயே நம்ம வந்து எம்ஆர் அந்த டைலாக்ஸ் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த டைலாக்ஸை போட்டு தான் ஓப்பனே பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் முடியுதும் அதே மாதிரி தான் முடியுது. ஜீவாக்கு வந்து இது இன்னொரு ஒரு இல்லை கண்டிப்பாக ஜீவாக்கு இந்த படம் ஹிட் ஆகும் சார். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வேறு எந்த படமும் கொஞ்சம் சரியான நல்ல படம் அமையலை. எந்த படமும் அமையல. பரசக்தி அந்தளவுக்கு சொல்ல முடியல, வாவாதியாரும் சொல்ல முடியல. இந்த 2 படம் கவருக்கு அப்புறம் பண்ணால் இந்த படம் நல்லாவே இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக கவர் ஆக மாட்டாங்க. நல்லா தான் இருக்குது படம். ஓகேங்க, நல்லா இருக்குது. நான் எப்போயுமே நல்லா இல்லைன்னா நல்லா சொல்லிவிடுவேன். ஓகேங்க, நெகட்டிவாக கொடுத்துருவேன். நல்லா இருக்குது படம், ஒரு தடவை பார்க்கலாம். தேங்க்யூ சார்.